தைப்பூச வழிபாடு அப்படின்னு பண்ணும்பொழுது எல்லாரனாலையும் கோயிலுக்கு போக முடியாது இல்லைங்களா? அப்படி கோயிலுக்கு போக முடியாதவங்களுக்கு வீட்டிலேயே எப்படி எளிமையா வழிபாடு கடைபிடிக்கலாம் சார்? அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி முருகப்பெருமானுடைய படம் வச்சிருப்பீங்க வீட்டில், இல்லைங்க நான் வேல் வச்சிருக்கிறோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த திருவுருவ படம் இருக்கு இல்லையா, அதை வந்து சுத்தம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு அன்னைக்கு வேல் விக்கிரகம் வைத்திருக்கிறவங்க பால் அபிஷேகம் முதலிய அபிஷேகங்களை செஞ்சு வழிபடலாம். அதே மாதிரி நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலும் தேனும் கலந்து வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கற்கண்டு பொங்கலோ தயிர் சாதமோ வந்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை பயன்படுத்தலாம். அதுவும் குறிப்பாக விருச்சி மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்குங்க. விருச்சி மலர் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இக்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ தானா இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தோம் அப்படின்னு கூட பதிவில் நீங்கள் சொல்கிறவங்களும் இருப்பீங்க. அந்த விருச்சி மலர் கொண்டு வழிபாடு செய்யலாம். சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை அன்று பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மலர்கள் தூப தீப ஆராதனையோடு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு, இல்லைங்க நான் விரதத்தில் இருக்கிறேன், அப்போ அந்த பழத்தையும் பாழையும் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா கொடுக்கலாம். உங்களுடைய குடும்பத்தினருக்கே கூட கொடுக்கலாம். அன்று மாலை நேரத்தில் கண்டிப்பாக முருகனை போய் பாருங்கள். அப்படியும் இயலாதவர்கள் காலை மாலை இருவேளையிலுமே வந்து நீராடி முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆராதனை காட்டி அன்று மனதார வந்து முருகனை வழிபட்டாலே போதும்.